ஒளியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்தௌ பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. வித்யாசு ஸ்ருதிருத்கிருஷ்ட ருத்ர ஏகாதசினி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவ இத்யக்ஷரத்வயம். அப்புறம் பிரகிருந்தானாம் பதி. பிரகிருந்தானாக்க வெட்டுபவர்கள், துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்பவர்களின் பதி. அப்பா சுவாமி அப்படி செய்வாரா? அதனால இங்க ஒரு நெருடல், பெரிய நெருடல், ஒரு நெருடல் இல்லை, பல நெருடல். அப்புறம் கொலுஞ்சானாம் பதி, மற்றவர்களின் உடைமைகளை அபகரிப்பவர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். இதுக்கெல்லாம் நீ தலைவர்னு சொல்லி மூன்றாவது நோக்கத்தில் சொல்றாங்க. இது நியாயமா அப்படின்னு நமக்கு புரியணும்னா, நம்பி ஆரூரரின் சரித்திரத்தில் முக்கியமாக வரக்கூடிய அந்த சேரமான் பெருமான் நாயனாரிடம் திருக்கொடுங்கோளிலிருந்து நம்பி ஆரூரர் பிரியா விடை பெற்று திருவாரூர் செல்லும் வழியில் திருமுருகன் பூண்டி வருகிறார். அந்த ஒரு சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இந்த இது புரியும். அதனால அந்த சரித்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய புராணம் சேக்கிழாரை தவிர வேற வழி இல்லை. அவர் தான் அருமையாக சொல்வார். அதனால அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பி ஆரூரர் பதிகம், அந்த திருமுருகன் பூண்டி 49வது பதிகத்தின் பாடல்களையும் பார்த்துவிட்டு அதன் பின் நம் இந்த அணுவாக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வோம். பெரிய புராணம், திருவஞ்சைக்களம், கொடுங்கோளூர், சேரமான் பெருமான் நாயன். மன்னவனார் அது மொழிய வன்தொண்டர் எதிர்மொழிவார். அதாவது அவர் சொல்றாரு, ஐயோ நீ போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு. மன்னவனார் அது மொழிய வன்தொண்டர் எதிர்மொழிவார் என் உயிர்க்கு இன்னுயிராம் எழில் ஆரூர் பெருமானை வன்னஞ்ச கல்வனேன் மறந்திரேன் மதி அணிந்தார் இன்னருளால் அரசளிப்பீர். ஐயா நீங்க இருந்து நீங்க அரசாளுங்க, இங்க நீர் இருப்பீர் என இறைஞ்ச மற்றவரும் பணிந்து இசைந்தே மந்திரிகள் தமையழைத்து பொற்பு நிறை தொன்னகரில் இற்றைக்கு முன்பு புகுந்த, இதுவரைக்கு வந்த என்னென்ன நம்ம கஜானால இருக்கோ எல்லாம், பொற்பு நிறை தொன்னகரில் இற்றைக்கு முன் புகுந்த நற்பெரும் பண்டார நானா வர்க்கமெல்லாம், எல்லா விதமான நானா வர்க்கங்கள், நற்பெரும் பண்டார நானா வர்க்கமானவெல்லாம் பற்பலவாம் ஆளின் மிசை ஏற்றி வர பண்ணும் என. அதெல்லாம் கையில் தூக்கிட்டு வர முடியாது. அதனால ஆள் மேலையும் குதிரை மேலையும் யானை மேலையும் ஏற்றிட்டு வாங்கடான்ட்டார். அந்த பண்டாரத்தை காலி பண்ணிட்டார். இது வரைக்கும் என்ன சேர்ந்திருக்கோ நம்பி ஆரூரர் மேல அவருக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு. மற்றவரும் பணிந்து செய்தே மந்திரிகள் தமையழைத்து பொற்பு நிறை தொன்னகரில் இற்றைக்கு முன் புகுந்த நற்பெரும் பண்டார நானா வருக்கம் ஆனவெல்லாம் பற்பலவாம் ஆளின் மிசை ஏற்றி வர பண்ணுமென ஆங்கவரும் அன்று வரை ஆயமாகிய தனங்கள் ஓங்கிய பொன் நவமணிகள் ஒளிர்மணி பூன் துகில் வருக்கம் ஞாங்கர் நிறை விரையறுப்பு வருக்க முதல் நலஞ்சிறப்ப தாங்கு பொதி வினைஞர் மேல் தலம் அலிய கொண்டணைந்தார். டைம் இல்லை, அதனால நான் கிடுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. மற்றவற்றின் பரப்பெல்லாம் வந்தொண்டர் பரிசனத்தின் முற்படவே செலவிட்டு முனைப்பாடி திருநாடர் பொற்பதங்கள் வணிந்தவரை தொழுதெடுத்து புனை அலங்கல் வெற்பியர் தோளுறத் தழுவி விடையளித்தார் வந்தொண்டர்.
ஆரூரர் அவர் தமக்கு விடையருளி அங்ககன்று காரூரும் மலைநாடு கடந்தருளி கற்சுரமும் நீரூரும் கான் யாறு நெடுங்கானும் பல கழிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார். நமக்கு உரிய சீனி போகிறது. திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற போழ்தின்கண் பொறுவிடையார். இது கவனிங்க. திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற போழ்தின்கண் பொறுவிடையார் நம்பிக்கு தாமே பொன் கொடுப்பதலால் ஜலசி. திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற சாமிக்கே ஜலசி. திருமுருகன் நம்ம கொடுக்காம நம்ம கிட்ட தானே கேட்டு வாங்குவாங்க. இப்போ எப்படி அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் பார்த்துறேன் அவன் அப்படின்னு சொல்லி திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற போழ்தின்கண் பொறுவிடையார் நம்பிக்கு தாமே பொன் கொடுப்பதலால் ஒருவர் கொடுப்ப கொள்ள ஒண்ணாமைக்கு அது வாங்கி பெருகருளால் தான் கொடுப்ப பெறுவதற்கோ அது அறியோம். அப்போ ஒரு கண்டிஷன் போட்டாரு சேர்க்கல, தெரியாது ஆனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. தான் கொடுக்க பெறுவதற்கோ அது அறியோம். வென்றமிகு பூதங்கள் வேடர் வடிவாய்ச்சி. அப்போ இந்த பூதங்கள் அனுப்பிச்சவர் சாமி, இந்த பூதங்களின் தலைவர் சுவாமி, கொள்ளைக்காரரின் தலைவர் சுவாமி, வேடுவர்களின் தலைவர் சுவாமி, கொலைகாரர்களின் தலைவர் சுவாமி, வெட்டுவர்களின் தலைவர் சுவாமி, வழிப்பறி செய்வர்களின் தலைவர் சுவாமி. விடை இங்கேதான் விடை கிடைக்கும் நமக்கு. வென்றுமிகு பூதங்கள் வேடர் வடிவாய் சென்று வந்தொண்டர் வண்டாரங்கவர அருள் வைத்த அருள அன்றினார் புறமரித்தார் அருளால் வேட்டுவ படையாய் சென்றவர்தாம் வரும் வழியில் இருபாலும் செயற்தெழுந்து வில் வாங்கி, இதெல்லாம் வருது இப்போ 3வது அணுவாக்கத்தில், வில் வாங்கி அலகம்பு விசை நாணில் சந்தித்து கொல்வோம் இங்கிட்டுப்போம் என கோபத்தார் குத்தி எல்லையில் பண்டாரமெல்லாம் கவர்ந்து கொள இருந்தோடி அல்லலுடன் பரியுண்டார் ஆரூர் மருங்கணைந்தார். ஆரூர தம்பாலம் வேடுவர் சென்றணையாதே நீரூரும் செஞ்சடையார் அருளினால் நீங்க அவர் சேர் ஊராம் திருமுருகன் பூண்டியினில் சென்றெய்தி போரூரும் மலவடையார் கோயிலை நாடி புக்கா. சாமி கோயில்கிட்ட போயிட்டார். போறதுக்கு முன்னாடி அங்க கூப்பிடு பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க போய் இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, என்ன கொண்டு வந்தெல்லாம் பிடிங்கிட்டாங்களே இந்த கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கும்போது யார் செஞ்ச வேலை அப்படின்னு சுவாமி கேட்கும்போது பிள்ளையார் கை காட்டிடுறாரு. அவர் உங்காலு தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு. பிள்ளையார் அந்த இருக்கார் பாரு, உங்காலு அவர் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி கையை கட்டி விட்டுறாரு. அப்போ நம்பி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சாமிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டார், ஓ இவர் பண்ண வேலை. அவரும் போய் அதனால ட்ராமா போடுறாரு. அங்கே பாருங்க, ஆரூர தம்பாலம் வேடுவர் சென்று அணையாதே நீரூரும் செஞ்சடையார் அருளினால் நீங்க அவர் சேர் ஊரான் திருமுருகன் பூண்டியினிற் சென்றெய்தி போரூரும் மலவடையார் கோயிலை நாடி புக்கார். இதை இன்னைக்கும் அந்த சிலை வடிவ அந்த சரித்திரத்தை வச்சிருக்காங்க அந்த கோயிலில். சுவாமிக்கு அந்த வில் வேடவர் வடிவாக வச்சிருக்காங்க. நம்பியாரூர் 2 பக்கம் வச்சிருக்காங்க. முதல்ல ரொம்ப சோகமாக நின்று பாடுறாரு அந்த பதிகம், 49வது பதிகம். கடைசியில் சுவாமி அந்த பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்த உடனே என் கையிலேயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே மகிழ்ச்சியான ஒரு உருவம், திருவுருவம் இங்கே இன்னைக்கு போய் பார்க்கலாம். அதை இதனால நம்ம கோவில்களில் இதெல்லாம் தாத்தா பாட்டி கதை கிடையாது. சரித்திரங்கள் எல்லாம் கல்வெட்டுக்களாக இம்மார்டலைஸ்டு ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷில் சொல்லணும்னாக்க இம்மார்டலைஸ் த ஹிஸ்ட்ரி இன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இப்படி பார்த்தா நம்பியவர் இது நடந்த கதை. சுவாமி வில்வடிவர வேடுவரின் தலைவர்களாக இங்கே காமிச்சிருக்காங்க. அங்கனர்தங் கோயிலினை அஞ்சலி கூப்பி தொழுது மங்களூர நீண்ட திரு வாயிலினை வந்திரஞ்சி பொங்கு விருப்புடன் புக்கு வலங்கொண்டு புனித நதி திங்கள் முடி கணிந்தவர் தன் திருமுன்பு சென்றணைந்தார். உரிய அன்போடு கைகள் குவித்து விழுந்து உமைபாகம் மருவியதம் பெருமான் முன் வந்தொண்டர் பாடினார். வெறுபுற வேடுவர் பறிக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கு இங்கருகிருந்தீர் என கொடுகு வெஞ்சிலையாம் சொற்பதிகம். பாடியவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவரருளால் வேடுவர்தாம் பறித்த பொருளவை எல்லாம் விண்ணருங்க நீடு திருவாயலின் முன் குவித்திடலும் நேரிறைஞ்சி ஆடும் அவர் திருவருளால் அப்படியே கை கொண்டார். கை கொண்டு கொடுவோம் அக்கை வினைஞர் தமையேவி மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி போய் கொங்கக்கன்று மைக்கொண்ட காதலினால் விரைந்தேகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியும் சூழ் திருவாரூர் சென்றணைந்தார். இதுதான் இந்த 3வது அணுவாக்கத்திற்குள்ள சரித்திரம். இப்ப பார்ப்போம்.
மூன்றாவது அணுவாக்கத்தின் பொருளை பார்ப்போம். சகமானாயன் ஆரம்பிக்குது இந்த மூன்றாவது அணுவாக்கம். சகமான் அப்படின்னாக்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பொறுத்து கொள்ளக்கூடியவர். இது எப்படின்னாக்க மற்ற இப்போ நம்ம புத்திமான்னு சொல்கிறோம், சக்திமான் அப்படிங்கிறோம். ஏன்னா அது மாதிரி இது சகமான். அதே மாதிரி அன்சுமான்னு ஒரு வேர்டு இருக்கு. சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் அன்சுமான். புத்திமான் சக்திமான்ங்க மாதிரி இது சகமான். கலைமான் வண்ணமான் அந்த மாதிரி கிடையாது. சகமான். சகமான்னாக்க பொறுத்து கொள்ளக்கூடியவர், சகித்து கொள்ளக்கூடியவர், நம்மளுடைய குற்றங்களை மற்றும் பொறுத்து கொள்ளக்கூடியவர் அல்ல, எதிரிகளின் தாக்குதலை தாங்கிக் கொள்ளக்கூடியவர். தாங்குதலை தாக்கிக் கொண்டு அப்புறம் என்ன செய்வாராம், நம்ம சகமானாய அடுத்த வரியை பாருங்க, நிவ்யாதின அட்டாக் பண்ணுவார், குத்துவர், துளைக்கக்கூடியவர். நிவ்யாதினா துளைக்கக்கூடியவர், வியாதியை உண்டாக்கக்கூடியவர். ஆபியாதினாம் பதி, வியாதியை வர வைக்கக்கூடியவர். எதுக்காக வர வைக்கிறாருன்னா நம்ம சரி பண்ணுறதுக்காக செய்கிறார் இந்த வேலையெல்லாம். நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னாக்கா திருநாவுக்கரசு நாயனம். ஸோ திருநாவுக்கரசருக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியும், இவ்வளோ பெரிய வியாதியை கொடுத்தாருன்னு தெரியும். அதே மாதிரி பாண்டிய மன்னனுக்கு வியாதியை கொடுத்தாரு இல்லைங்களா, அதே தான். அதுதான் வியாதி நீனாம். என்ன அவருக்கு அந்த வெப்பு நோய் கொடுத்தார்ல சுவாமி, அதே தான் இங்கேயும். அதே மாதிரி அப்பர் பெருமானுக்கும் அந்த நோய் வயிற்று வலி. ஸோ ஆவியாதினாம் பதி, நிவ்யாதின ஆவியாதினாம் பதி, அதுதான். அப்புறம் கக்குபாய அடுத்தது ஆபியாதினாம் பதி, கக்குபாய நிஷங்கினே. கக்குபாயனாக்கா அனைவருக்கும் மேலாக உள்ளவர், ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருப்பவர், தர்மம் என்கிற காளை மேல் உயரமாக அமர்ந்திருப்பவர். கக்குபாயனாக்கா அனைவருக்கும் மேலாக உயரமாக அமர்ந்திருப்பவர். தர்மம் என்கிற காளையின் மேல் அமர்ந்து அவரவர் வினைக்கு தகுந்தவாறு வினை பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு பெயரே கர்மபல தாத்தா. அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த இதுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அவர் தான். அதனால தான் நம்முடைய இவர் சொன்னார், நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்கிட்ட இருந்து, நம்மளுடைய குழுவில் உள்ளவர்கள் எல்லாம். ரமண மகரிஷி சொல்லுவார், கண்மம் பயந்தரல் கற்றனதானாயால் கண்மம் கடவுள உந்தீவர, கண்மம் கடவுள உந்தீவர, கண்மம் ஜடமாதால் உந்தீவர, கத்துராஜ்ஞயா பிராப்யத்தே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜடம். கர்மம் என்கிறது ஜடம். கண்மம் பயந்தரல் கற்றனதானாயால் கண்மம் கடவுள உந்தீவர, கண்மம் ஜடமாதால் உந்தீவர, வினைவின் விளைவு வினைக்குள் வித்தாயி வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தீவர, வீடு தரல் இல்லை உந்தீவர. கர்மம் கர்மன் கர்மம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா இது எனக்கு கொடுக்கும் அப்படின்னு, அது உனக்கு வீடு பேர் தராது. அதுக்கப்புறம் அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதனால இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அனைவருக்கும் மேலாக உள்ள தலைவர் தர்மம் என்கிற காளை மேல் அமர்ந்து, இங்கே ரிஷப வாகனத்தில் அமர்ந்து வினைப்பலன்களை நமக்கு அளிக்கக்கூடிய உருத்திரத்திலே அதுதான். அதனால அவர்கிட்ட அவர் தான் அந்த கர்ம பலதாத்தா. அதனால தான் நம்ம உருத்திரத்தில் அவருக்கு அத்தனை ஒரு வழிபாடு செய்கிறோம். ஏன்னா அப்போ அவன் கோவத்துக்கு ஒரு நமஸ்காரம், வில்லுக்கு ஒரு நமஸ்காரம், அம்புக்கு ஒரு நமஸ்காரம், இப்படி எல்லாம் சொல்லி அவருக்கு நல்ல தலையில் ஐஸ் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறார். ஃப்ரெண்ட் ஆயிரனா என்னாக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறார். அதனால நமக்கு வரக்கூடிய கர்மங்களை அவர் தவிர்த்து நாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய, எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் அந்த உருத்திரமே ரொம்ப முக்கியமானது, நம்ம சொல்லக்கூடியது, சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்ட நஷ்டங்களை எளிதாக நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைத்து கொடுப்பவர். அதனால தான் அந்த உருத்திரம் பிரேயரே ஃபுல்லாக. கடைசியில் என்னடா கேட்குறோன்னா, அப்பா என்னை செஞ்ச கர்மத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு அப்படிங்கிறோம். நான் செஞ்ச கர்மமெல்லாம் உன்னுடைய அன்பு வடிவாக கணைகளாக நாம் செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த கணைகளை பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்புறம் எரிந்து விடுவாயாக அப்படின்னு தான் கடைசியில் வருது. ஏன்னாக்கா இவர் ஒரு 300 பேரில் சொல்லி அவருக்கு நல்ல ஐஸ் வச்சிடும். 300 பேரை சொல்லி சாமியை கும்பிட்டோன்னே அவர் நல்லா குளிர்ந்துடுறாரு. இப்போ நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. கடைசியில் அது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த அம்புகளெல்லாம் தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இப்போ நீயும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறோம் நம்பியார் ஒரு மாதிரி. உண்மையிலேயே அது உண்மைங்க. இட்ஸ் ஸோ ட்ரூ. அதனால் உருத்திரத்தை விட்டுறாதீங்க. பாருங்க, இந்த முயற்சி ஒரு
எளிய முயற்சி. ஆனால் இது வந்து ஒரு பெரிய சிறு ஊற்று என்பது இது கொஞ்சம் ஒரு நீரோடையாகி, இந்த நீரோடை என்பது பெரிய ஆறாகி, இந்த பெரிய ஆறானது பெரிய அருவிகள் ஆறுகள் ஆகி பல பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆறாக தமிழ்நாட்டில் பாய்ந்து இந்த உருத்திரம் என்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களால் சொல்லப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. இது வந்து சக்திகளாக உங்களால தான் முடியும். நீங்க தான் சக்திகள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இதனால் ஆண்களால் முடியாது, பெண்களால் மட்டுமே ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இப்போ ஒரு 10-11 பேர் சேர்ந்துருக்கீங்க. அதனால விட்டுறாதீங்க இதை. என்ன, நாங்களும் எங்களால் முடிஞ்ச மட்டும் இதில் இணைந்து உங்களோட முயற்சி செய்வோம். எல்லாரும் இணைந்து ஒரு 11 பேர், அந்த 11 பேர் ஒரு 110 பேராகி, 110 பேர் 11,000 பேராகி உருத்திர ஹோமங்கள், உருத்திர பாராயணங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு. தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்ன வரப்பிரசாதம் கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. அது என்ன வரப்பிரசாதம்னா, ரெண்டுமே கிடைச்சது. தமிழ் திருமுறைகளும் வடமொழி வேதங்களும் கிடைத்தன தமிழ்நாட்டுக்கு. மற்ற எந்த ஒரு மாநிலத்துக்கும் அந்த இது கிடையாது. திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி வேதங்கள் மற்ற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அவங்களுக்கு வேதங்கள் மட்டும்தான். நமக்கு இந்த ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது. அது என்னன்னா, சாபக்கேடும் கிடைச்சது. என்ன சாபக்கேடுன்னா, அரசியல் காரணமாக நாம் இந்த வேதங்களை கற்றுக்கொள்ள முடியாமல், அது நான் அது யார் ஃபால்ட்டுன்னு நான் அங்கே போக விரும்பலை. ஏன்னா தவறு இருதரப்பிலும் உள்ளது. முயற்சி எடுத்து இந்த மாதிரி இதை வந்து நாம் இழந்த ஒரு பொக்கிஷத்தை திரும்ப பெற்று இந்த தமிழகத்தில் வேதமும் திருமுறைகளும் ஒருங்கே ஒலிக்க வேண்டும். இறைவனுக்கு 2 கண்கள் இவை என்ற ஒரு கனவை நினைவாக்க தாங்கள் அனைவரும் இதில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். சாவியாதினாம்பதி. நிஷங்கின என்றால் வாழ்வீச்சு வீரர். அதற்கு மற்றும் ஒரு பொருள் என்னவென்றால், நீ என்றால் அருகில், சங்கி என்றால் தோழர். எப்பொழுதும் அருகில் உள்ள தோழர், நீ சங்கி. அது மற்றும் ஒரு பொருள். ஸ்தேனானாம் பதி, மறைந்திருந்து திருடுபவர்கள், அவர்களின் பதி. அதை வந்து நம்ம வந்து திரோதான சக்தியும் சொல்லலாம். ஏன்னா இறைவனின் 5 தொழில்களில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளுதல், இப்படி இருக்கு இல்லையா, ஒடுக்குதல், இந்த மாதிரி 5 தொழில்களில் வந்த பாசங்களை திருடி முக்தி அளிக்கக்கூடிய திரோதான சக்தி. ஏன்னா அந்த திருட்டையும் செய்வார் அவர். ஏன்னா அதனால அவரை வழிபடணும், வழிபடுத்தாதான் செய்வார். அப்புறம் நிஷங்கின இசுதி மத்தே. இசுதினாக்க அம்புகளுடன் கூடிய, அம்பரா துணிகளுடன் கூடிய, வாளோடு கூடிய தஸ்கரானாம்பதி, பகிரங்கமாக திருடுபவர்களின் தலைவர். பஞ்சத்தேனாக்க வஞ்சமா, என்னடா வஞ்சனை செய்கிறாய் அப்படின்னு. பஞ்சத்தே நம்பிக்கை துரோகிகள். ராமாயணத்தில் மந்திர மாதிரி அந்த காலத்து பாட்டு, பாகப்பிரிவினு ஒரு பாட்டு. மந்தரையின் சோதனையால் மனம் மாறி கைகேயை மஞ்சள் குங்குமம் இழந்தாள், வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்சபாண்டவரை பகைத்து அழிந்தார், சிந்தனையில் இதையெல்லாம் கொள்ளாம் அப்படின்னு வரும். அதனால அந்த வஞ்சகம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்க, கூட இருந்து குழுவிருப்பவர்கள். வஞ்சத்தே. அப்புறம் என்னடான்னா, இது எப்பயாவது ஒரு தடவை வஞ்சனை செய்கிறவங்க கூட இருந்து, ஆனால் அடிக்கடி பக்கத்திலே இருந்து குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா நமக்கும் தெரியாது அவங்க குழி தோண்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. வாழ்க்கையில் உடனாக இருந்து சொந்தக்காரங்களாக இருந்து குழி தோண்டாங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என்ன சித்தியாவோ சித்தப்பாவோ இல்லை சிஸ்டருங்களாவோ பிரதர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கூட இருந்து குளிப்பார். இப்போ பரிவஞ்சத்தை அவங்களாம் அடிக்கடி வஞ்சனை செய்வோம், கூட இருந்து எப்போவுமே கூட இருந்து பரிவஞ்சத்தை. இவர்களின் ஸ்தாயுனாம்பதி, தெரிந்தவர்கள் போல் நடித்து குளிப்பவர்களின் தலைவர். அப்புறம் காட்டில் இரவில் திரிபவர்கள், நிச்சயரவேனாக்க இரவில் திரிபவர்கள், நிச்சயரவே பரிச்சராய அரண்யானாம்பதி, காட்டில் அலைந்து திரியும் திருடர்களின் தலைவர். ஸ்ருகாவிப்யோ, கவசம் அணிந்து, ஜிகாகம் சத்யோ, கொள்ளை செய்பவர்கள். முஷ்ணதாம்பதி, விளைச்சல்களை திருடுபவர்கள். இந்த முஷ் அப்படிங்கிறதுக்கு அது வந்து இந்த வடமொழியில் வந்து தாத்து என்று சொல்லக்கூடிய முஷ்னாக்க இது எலி, மூஷிக வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முஷி எலி. இந்த எலி என்ன செய்யும், நெல்லை திருடுதில்ல, அதனால
விளைச்சல்களை திருடுபவர்களுக்கு பேர் முஷ்ணதாம்பதி. நெல்லை திருடும் மூஷிக, அது மாதிரி முஷ்ணதாம்பதி. அவர்களுக்கெல்லாம் தலை. சிமத்பியோ உருவிய வாள்களை உடைய திருடர்கள். நக்தஞ்சரத்பியோ இரவில் நடமாடுபவர்கள், நள்ளிரவு கொள்ளைக்காரர்கள். அப்புறம் பிரகிருந்தானாம்பதி, பிரகிருந்தானா வெற்றவங்க, துண்டு துண்டாக வெற்றவங்க. பிரகிருந்தான துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்வர்கள், அவர்களின் பதி தலைவர் நீ. அப்புறம் கிரிச்சராய, மலைகளில் திரியும் முகமுடி அணிந்த முண்டாசுக்காரர்கள். இப்பெல்லாம் முண்டாசுக்காரர்கள் மலையில திரிகிறதில்லை. முண்டாசுக்காரர்கள் பகிரங்கமாகவே டிவிலையும் ஆன்லைன்லையும் வந்து காசு பறிக்கிறாங்க. முண்டாசுக்காரர் இது சொல்லி கொடுத்த 5000, இதெல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு 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 கல்விகள், ஞானங்கள், தியான முறைகள் இலவசமாக இருக்குது நம்ம தர்மத்தில் எல்லாமே. அதுக்கெல்லாம் வந்து இப்போ முண்டாசு கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ முண்டாசுக்காரர்கள் மலை பக்கம் இல்லை, பகிரங்கமாக திருடுகிறார்கள். இதெல்லாம் சேர்த்து வச்சு திருடுறவங்க தான் இப்போ வர்றாங்க பாருங்க. அதெல்லாம் குலுஞ்சானாம்பதி. குலுஞ்சானாம்பதினாக்க மற்றவர்களின் உடைமைகளை, நிலத்தை, வீடுகளை, மற்றவருடைய இப்போ பிளாட் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 மாதம் போய் பார்க்கலன்னு இன்னொருத்த வீடு கட்டியிருப்பாங்க. அவங்கெல்லாம் குலுஞ்சானா. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். அது தமிழில் வந்து தன்னிலை, முன்னிலைன்னு சொல்லுவோம். அதை செகண்ட் பர்சன். அப்புறம் பொதுவாக வந்து தேர்ட் பர்சனில் சொல்லுவோம். ஏன்னா இந்த 3வது அணுவாக்கத்திலிருந்து இந்த 2வது செகண்ட் பர்சன் என்று சொல்லக்கூடிய முன்னிலையில் சுவாமியை நேராகவே பார்த்து சொல்கிறோம். முதல்ல அது வரைக்கப்பா அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் என்று தேர்ட் பர்சன் சொல்லியிருப்போம். ஏன்னா அதை விட்டுவிட்டு இப்போ நம்ம 2வது செகண்ட் பர்சன் முன்னிலையில் சொல்கிறோம். அப்பா நீ அப்படின்னு சொல்லி சாமியை நேராகவே பார்த்து சொல்கிறோம். இப்போ நம்பியார் கேட்குற மாதிரி, நீ வந்து சிலை ஏந்தியவர், கணைகளோடு சிலை ஏந்தியவர். நம்ம இஷுமத்யோதன் பாவிபியச்ச, நான் ஏற்றி கணை ஏற்றுபவர். இஷுமத்யோதன் பாவிபியச்சன்னா கணைகளோடு சிலை ஏந்தியவர். ஆத்தன் வானேபிய பிரதி ததானேபியச்சன்னாக்கா நான் ஏற்றி கணை ஏற்றுபவர். ஆயுஷத்பியோ விஷுஜத்பியச்ச அப்படின்னாக்கா நான் இழுத்து கணை தொடுப்பவர். அஷ்யத்பியோ வித்யத்பியச்ச அப்படின்னாக்கா சரியாக குறிவைத்து இலக்கை துளைப்பவர். இப்போ இதில் ஓ நமோ நமோன்னு வரும். இதுதான் இந்த 3வது அணுவாக்கத்தில் 9வது யஜுஸ்ல இருந்து இந்த ஓ நமோங்கிறது. ச அது வந்து எப்படி வரும்னாக்க நம்ம ஈஸ்வமத்யோதன் பாவிபியச்ச ஓ நம அப்படின்னு வரும். நம்ம ஆத்தன் பானேபிய பிரதானேபியச்ச ஓ நமோ. இந்த ச ஓ அப்படிங்கிறது எப்படின்னாக்கா ச வஹ அப்படின்னு அதை பிரித்தோம்னாக்க உனக்கு நமஸ்காரம்னு டைரக்டாகவே சொல்கிறோம். அவருக்கு நமஸ்காரம்னு தேர்ட் பர்சனில் சொல்லாமல் முன்னிலையில் ஆகிய செகண்ட் பர்சனில் உனக்கு நமஸ்காரங்கிறது அந்த ஓ நமகங்கிறது. இந்த ஓ நமகங்கிறது வந்து எதில் முடியும்னாக்கா 4வது அணுவாக்கத்தின் முடிவோடு அந்த செகண்ட் பர்சன் முடியும். அப்போ சாமிகிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகிறோம்னு அர்த்தம். நம்ம ஆசீனேபியஷயானேபியச்ச ஓ நமக, ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரும் நீதான், சாய்ந்து ஈசி சேர் என்று சொல்லக்கூடிய ரிக்ளைனர் அதில் விழுப்பவரும் நீதான். ஸ்வபத்யோ ஜாகிரத்பியச்ச, உறங்குபவரும் நீதான், விழித்திருப்பவரும் நீதான். அப்புறம் யாருன்னா திஷ்டத்பியோ, நிற்பவரும் நீதான், ஓடுபவரும் நீதான். தாவத்பியச்ச, ஓடுபவரும் நமக. ஸோ இதெல்லாம் சுவாமி எல்லாம் சொல்லலாம். அப்படின்னாக்கா திஷ்டத்பியனாக்க மலைகள் கூட எல்லாம் நிற்பவரும், மலைகள் எல்லாம் நிற்குது இல்லையா, ஸ்தாவர ஜங்கமம்னு சொல்லுவோம். ஸ்தாவரம்னாக்க எல்லாமே இறைவன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது என்னன்னு குருத்திரம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இறைவனே அனைத்திலும் உள்ளார். அப்பா செடியிலும் இருக்க, கொடியிலையும் இருக்க, புல்லுலையும் இருக்க, பூண்டுலையும் இருக்க, வேர்லையும் இருக்க, இலையிலையும் இருக்க, அருவியில் இருக்க, ஓடையில் இருக்க, ஏரியில் இருக்க, மலையில் இருக்க, மழையில் இருக்க, இடியில் இருக்க, மின்னலில் இருக்க. நம்ம ரேஷ்மியா வாஸ்தியாய தப்பியாச்ச, ரேஷ்மியாச்ச வாஸ்தவியாச்ச, வாஸ்துபாயச்ச, துந்துபியாச்ச, அனன்யாச்ச, எல்லாத்துலேயுமே நீ தான் இருக்க. எங்கும் சிவமயம், சிவமயமே எங்கும் சிவமயமே, இனி பவ பயம் இல்லை எங்கும் சிவமயம். அந்த சிவமயம் தான் இந்த உருத்திரம் என்பது. அதனால வந்து நீ இதுல எல்லாம் இருக்க, இதுல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீ நல்லதுல தான் இருக்க, கெட்டதுல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை உணர்த்தக்கூடிய அணுவாக்கம் தான் 3வது அணுவாக்கம். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்றால் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். நாம் எதை நல்லது என்று சொல்கிறோமோ அதிலும் இருக்க வேண்டும். நாம் எதை கெட்டது என்று சொல்கிறோமோ அதிலும் இறைவன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன்
நமது சைவ சித்தாந்தப்படி எங்கும் நிறைந்தவர். அந்த வியாபகத்தில் நாம் அனைவரும் ஒடுங்கியுள்ளோம். அது இதுதான் ஒடுங்கியிருக்கு, அதுதான் ஒடுங்கியிருக்கு நம்ம சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அதுக்கு தான் இந்த மூன்றாவது அணுவாக்கமும் நம்பியார் ஒரு 49வது பதியமும் சான்றுகள். நம்ம சபாபிய சபாபதிபிய சபையும் நீதான், சபைக்கு தலைவனும் நீதான், குதிரையும் நீதான், குதிரை பாகனும் நீதான். மாணிக்கவாசகருக்கு வந்தார் இல்லையா குதிரை சேவனா, அதான் இங்க நமோ ஸ்வேபிய சுபதிபிச்ச என்று சொல்லி இந்த மூன்றாவது அணுவாக்கம் இறுதி கடைசி உள்ள இறுதியாக உள்ள ஒரு யஜுஷ் இது. நமோ ஸ்வேபிய ஸ்வபதிபியச்ச ஓ நமக அப்படின்னு சொல்லி செகண்ட் பர்சனில் சொல்லி முடிக்கிறோம். அதை இந்த செகண்ட் பர்சன் 4லையும் தொடரும். இப்போ இது இந்த மூன்றாவது அணுவாக்கம் 7வது திருமுறையில் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். கொடுகு வெஞ்சிலை, அதே தான் இங்க. நிவ்யாதினா துளைக்கக்கூடியவர்கள், கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர். திருகு மொட்டன குத்தி தான் இங்க. ஆபியாதினாபதி சுற்றி வளைத்து தாக்கக்கூடியவர். திடுகு மொட்டன குத்தி. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் ரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கு மீடம் மொடுகு நாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நொன்னிடை மங்கை தொன்னோடும் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. இந்த மாதிரி இதே வார்த்தைகள் தான் இங்கேயும் வருது நமக்கு. அம்புகளால் துளைக்கக்கூடியவர், சுற்றி வளைத்து தாக்கக்கூடியவர், வில்லை காட்டி வெருட்டி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம். நம்ம இஷுமத்யோதன் பாவிப்பிச்சு கனைகளோடு சிலை ஏந்தியவர். அதேதான் இங்கே வில்லை காட்டி வெருட்டி கனைகளோடு சிலை ஏந்தியவர். வில்லில் அம்பை போட்டு மிரட்டுறாங்க பாருங்க அந்த படத்தில். இது திருமுருகன் பூண்டியில் இருந்து. ஆனால் இதுக்கெல்லாம் தலைவர் யாரு? சாமி. அவர் அனுப்பிச்ச பூத கணங்கள் தலைவர். அதனால இதுக்கெல்லாம் தலைவர். கனைகளோடு சிலை ஏந்தியவர்களின் தலைவர், நானேற்றி கனை ஏற்றுபவர்களின் தலைவர். ஆத்தன் வானேபிய பிரதானேபியச்ச, இவங்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அப்புறம் என்னன்னா, பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 ட்ரிக்கி வேர்டு இங்க. பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று, ஐயோ அவங்களுக்கு ஒரு பாவம் செய்யாதவங்க, பாவம் ஒன்று அறியாதவங்க அப்படின்னு கொள்ளக்கூடாது பொருள் இங்கே. பாவம் என்பதற்கு பொருளே தெரியாதவர்கள், அப்படிப்பட்டவங்க தான் பாவம் பண்ணுவாங்க. பாவம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே அப்படின்னு தெரியாதவங்க, அதுக்கு பாவம் ஒன்று அறியார் அப்படின்னா பாவமே செய்யாதவங்கன்னு இல்லை. பாவம்ங்கிறது ஒன்று. இப்போ செய்கிறது குற்றம் அப்படின்னு நினச்சிருக்கான் பாருங்களேன், அவங்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க, அவங்க செய்கிறது சரின்னு நினச்சி தவறு செய்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அதுதான் இந்த பாவம் என்று அறியார். பாவம்னா என்னென்னு தெரிஞ்சு நான் செய்கிறது சரி அப்படின்னு இருக்காங்க பாருங்க, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் அப்படியே சொல்றாங்க மூன்றாவது அணுவாக்கத்தில் என்ன வருதோ அதே தான் இங்கே இருக்கு. பசுக்களே ஒன்று தின்று சிமத்யோ உருவிய வாள்களை உடைய உசிர்கொலை பல நேர்ந்து கொலை நள்ளிரவு கொலை கொள்ளைக்கார் நக்தஞ்சரத்யக. இதெல்லாம் கடினமான வேர்டு, நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் அந்த இதில் அந்த வேர்டெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹாப்பி. நக்தஞ்சரத்யக அப்படின்னாக்கா கொலைகாரர்கள். அதுதான் இங்கே உசிர்கலை பல நேர்ந்தும் நாடரும் கூரை கொள்ளும். அப்புறம் என்னடானா அரண்யானாம்பதி முசுக்கள்னா குரங்கு. இந்த முசுக்கள் குரங்குகள் போல இந்த மாதிரி என்னை அட்டாக் பண்ணாங்கப்பா, அவர்களின் தலைவன் நீதாண்டா அப்படின்னு சாமிக்கு உள்ளேயே சொல்லிக்கிறார். குரங்குகள் முசுக்கள் போர், அதே தான் காட்டில் அலைந்து தெரியும். அப்படியே வந்திருக்கு அரண்யானாம்பதி. அது மூன்றாவது நோக்கத்தில் அதே வேர்ட் ஃபார் வேர்ட். அப்புறம் என்னடானா கட்டி வெட்டினாராய் பிரகிருந்தானாம்பதி, துண்டு துண்டாக வெட்டுபவர்கள். வீரர் கூரை உடுத்தோர் பத்திரங்கட்டி வெட்டினராய். வெட்டனராயின்னு ஒரு இருக்கு, இது வெட்டினராயின்னு வரணும். கரெக்டாங்க. சூரை பங்கியராகி நாடோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் கூடிவா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறுகாலிற்றதில்லையாய் வீடில் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானாரே. உனக்கு என்ன உன்னுடைய வாகனத்துக்கு டயர் பஞ்சரா போச்சா? என்னாச்சு?
உன்னுடைய எருதுக்கு இந்த கால் ஒடிஞ்சு போச்சா, கால் இல்லையா, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. என்ன வேதம் போதி வெண்ணும் இருப்பு இதான், இது மாதிரி தான் நிறைய இருக்குது. அதனால் சமயம் கருதி சீக்கிரமாக இதை முடிச்சிடும். வேதம் போதி வெந்நீர் பூசி என்ன மோதி வேடுவர் கூரைகள் மோதி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதே தான் இங்கேயும் உஷ்ணீஷினே முகமடி அணிஞ்சிட்டு வந்து மோதுறாங்க. குளிஞ்சானாம்பதி வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், கிரிச்சராய மலைகளில் திரிபவர்கள், உஷ்ணீஷினே முகமடி அணிந்த முண்டாசுக்காரர்கள், குளிஞ்சானாம்பதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்பியார் சொல்றாரு. மோதி வேடுவர் கூரைகள், கூரைகள்னாக்கா போட்டிருக்க துணிமணி எல்லாம் பறிச்சு போறவங்க, அதை கூட விட மாட்டாங்க. இப்போ இதோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு நாம் இதை நிறைவு செய்வோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2வது அணுவாக்கத்தில் நம்ம சுவாமியை எப்படி சொல்கிறோன்னா, நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திஷாஞ்சபத ஹே நமோ நமோ விரக்ஷேபியோ அரிகேஷேபிய பசூனாம் பத ஹே நமோ நம சஸ்பிஞ்சராய துஷீமதே பதீனாம். இப்போ அப்பா நீ திசைகளுக்கு தலைவர், என்ன நீ வந்து செடி கொடிகளுக்கு தலைவர், புஷ்டிக்கு தலைவர், என்ன இப்படி இப்படி அந்த தலைவர் இந்த தலைவர் நல்லதுக்கெல்லாம் சொல்கிறோம். அதாவது இது வந்து திரவியங்கள்னாக்க பொருள்கள், என்ன மரம் செடி கொடி இதுக்கெல்லாம் நீ தலைவர், திசைகளுக்கு தலைவர். சாஞ்சபதி ஹே நமோ நம விரக்ஷேபிய ஹரிகேஷி பசூனாபதி சஸ்பித்து சீமதே பத்தீனாபதையே நமோ நம ஹரிகேஷாய பவித்தினே புஷ்டானாம் பவஸ்ய ஹேத்தி ஜெகதாம்பதையே நமோ நம. அண்டச்சராச்சரத்துக்கெல்லாம் தலைவர் ஜெகதாம்பதி ஹே நமோ நம அப்படி சொல்லிட்டு கடைசியில் வந்து இங்கே வரும்போது 3வது அணுவாக்கத்தில் வந்து நீ கொலைகாரருக்கு தலைவர், கொள்ளைகாரருக்கு தலைவருங்கிறோம். இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 2 தத்துவங்கள். ஒன்று சர்வேஸ்வரத்துவம். சர்வேஸ்வரத்துவம் என்றால் அனைத்திற்கும் தலைவர், ஒன்று விடாம. அதாவது இந்த ஸ்வேதாஸ்வதார் உபநிஷத்துல ரொம்ப சொல்லுவாங்க, சக ஏகஹ ந த்விதீயோ, அவர் ஒருத்தர் தான், அவருக்கு 2வது யாருமே கிடையாது. தலைவர் என்றால் ஒருத்திரர் சிவபெருமான் தான் தலைவர், அவருக்கு செகண்டு 2 அதெல்லாம் கிடையாது. தலைவர்னு அவர் தான். என்ன அவருக்கு மிஞ்சிய தலைவர் யாரும் இல்லை. நம்ம சிவாயச்ச சிவ தராயச்ச, என்ன அவருக்கு மிஞ்சியவர் யாருமே கிடையாது. தராசில் வச்சிங்கன்னாக்கா அவரை யாரும் மிஞ்ச முடியாது, அவருக்கு நிகர் அவரே. அதான் இங்கே கருத்து. இப்போ இந்த சர்வேஸ்வரத்துங்கிறதுல வாக்கத்தில் 13 அம்சங்களை சொல்லி அதற்கு தலைவர் என்று சொல்கிறார்கள். அதாவது சர்வேஸ்வரத்துவம் ஒரு 13 அம்சங்களை சொல்கிறாங்க அதில். ஏன்னா சேனான்ய திஷாஞ்சபதையே ஹரிகேஷபி புஷ்டானாம் பதையே இப்படி சொல்லி முதல் நல்ல அந்த திரவியங்களும் தலைவர். அதே மாதிரி 3வது அணுவாக்கத்தில் ஒரு 8 ஐட்டங்களை சொல்லி அதுக்கு வந்து தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மொத்தமாக 21 யஜுஷ்களில் 21 யஜுஸ்ல வந்து இந்த சர்வேஸ்வரத்துவம் அனைத்திற்கும் தலைவர் என்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு உருத்திரம் அறிமுகம் செய்கிறது. இதைவிட முக்கியமானது என்னவென்றால் அனைத்திலும் இறைவனே உள்ளார். சர்வ அந்தர்யாமித்துவம், அதாவது ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் சொல்றோம் இல்லையா. இந்த சர்வேஸ்வரத்துவங்கிறது வந்து வேறாயும் அப்படின்னா வேறாயிருந்து தலைவனாயிருக்கிறார். இந்த சர்வ அந்தர்யாமித்துவம் என்கிறது வந்து ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறார், அதாவது நம்மளுள்ளே இருக்கிறார். அனைத்தையும் அந்தர்யாமின்னாக்கா அனைத்தையும் ஊடுருவி நிற்பவர். ஏன்னா அவர் இல்லாமல் இங்கே ஒன்றுமே கிடையாது. அனைத்தையும் ஊடுருவி நிற்பவரும் அவரே. இதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க 108 யஜுஸ்ல சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா 3வது அணுவாக்கத்திலிருந்து ஆரம்பமாகுது. 3வது அணுவாக்கத்தில் 9 யஜுஸ்களில் நீ அனைத்தையும் ஊடுருவி நிற்பவர் அப்படின்னு என்ன இதில் இருக்க அதில் இருக்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு, மற்ற இதில் இருந்து ஆரம்பித்து 9வது அணுவாக்கத்தின் இறுதி வரை அந்த 300 பெயர்கள், திருஷதி என்று சொல்லக்கூடிய 300 பெயர்கள் முடிவின் வரை 99 யஜுசுகளில் அவரின் அந்தர்யாமித்துவத்தை அனைத்தையும் ஊடுருவி நிற்கும் தத்துவத்தை பற்றி கூறுகிறார்கள். எனவே நமக்கு சரியாக 108 யஜுசுகளில் இந்த அந்தர்யாமித்துவம் என்ற இறைவனின் அனைத்திலும் இறைவனே உள்ளான் என்ற தத்துவம் நமக்கு 108 யஜுஸ்களில் வெளிப்படுகிறது. அதே மாதிரி நான் சொன்னபடி
திரவிய விஷயங்களின் ஆதிபத்தியம், திஷாஞ்ச பதையே, விரக்ஷானாம் பதையே, வனானாம் பதையே, இதில் ஒரு 13 யஜுஸ்களிலும் கிரியா விஷயம், கொள்ளைக்காரர்களின் தலைவர், கொலைகாரரின் தலைவர் என்பதின் பற்றி ஒரு 8 யஜுஸ்களிலும் நமக்கு செய்தி கிடைக்கிறது. திரவிய விஷயம் ஆதிபத்தியம், அதன்களின் தலைவர், கிரியா விஷய ஆதிபத்தியம், 3வது அணுவாக்கத்தில் கூறிய கிரியா விஷய ஆதிபத்தியத்தின் 8 யஜுஸ்களில் கிடைக்கிறது. இதில் தன்மை முன்னிலை, இதுல தன்மை கிட்ட முன்னிலையில உமக்கு நீன்னு டைரக்டா சாமி கிட்ட சொல்றது 9 யஜுஸ்ல சொல்றோம். படற்கையில சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி 99, அதாவது தேர்ட் பர்சன்ல சொல்றோம் இல்லையா படற்கை, அதுல சொல்லும் போது 99 யஜுஸ்களில் சொல்றோம். அப்ப இந்த முன்னிலையும் படற்கையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க சரியாக 108 யஜுஸ்களில் நாம் இறைவனை அந்தர்யாமித்துவத்தை, அனைத்தையும் ஊடுருவி நிற்பவர் என்ற தத்துவத்தை நாம் இதில் கூறுகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரியா விஷயம் ஆதிபத்தியத்தில் தான் நான் சொன்னபடி 8 விதமான கொள்ளைகாரர்கள் கிரியா விஷயம். அதில் சாமி இந்த 3வது வாக்கத்தில் நமக்கு அறிமுகமாகிறார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய், அங்கு இங்கு எனாதபடி. அப்ப நீ இதுல தான் இருக்க அதுல தான் இருக்கன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நீ நல்லவன்ல இருக்க, நீ கெட்டவன்ல இல்லை. அங்கதான் இருக்காரு, இங்கேயும் இருக்காது, எங்கும் பிரகாசம், எங்கேயும் அவர் தான் இருக்கார். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம். அகிலாண்ட கோடி இல்லை, இந்த பூலோகம் இல்லை, இந்த சோலார் சிஸ்டம் இல்லை, இந்த கேலக்சி இல்லை, கோடிக்கணக்கான கேலக்சிகளையும் அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அதனால எப்படி அவர் இல்லை, அது மாத்திரம்தான் இதில் இருக்கும், இது மாத்திரம்தான் அவர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குள்ளையில் ஆண்ட கோடி எல்லாம் தங்கும்படி செக் வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது. உயிர்க்கு தழைத்தது எது? உயிர்க்கு உயிராய் ஒன்றாயும் உடனாயும் பார்த்தோம்ல 3வது நோக்கத்தில். மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது. எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாய் இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. மேல் கங்குள் பகலற நின்ற எல்லை உள்ளது. அது கருத்திற்கு சேர்ந்ததவே கண்டனவெல்லாம் மோன ஒரு வழியாதாக கருதி. கண்டனம் எல்லாம் அவர் தான் பார்க்கறதுல எங்கும் சிவமயமே. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, இந்த லாவணிமா எங்க பார்த்தாலும் ஐயோ அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, இந்த இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. மரத்தை பார்த்தா சிவலிங்கம், மலையை பார்த்தா சிவலிங்கம். இப்படி அந்த சிவனை அனைத்திலும் காணக்கூடிய ஒரு அது உள்ளது இருக்கணும். அது 2-3 முறை நான் கோயிலுக்கு போய் நான் சுவாமி அம்மாங்கெல்லாம் போகும்போது ஐயோ அங்க பாருங்க சிவலிங்கம் தெரியுது, நீங்க அதை புத்தகம் தான் தெரியும். கண்டனவெல்லாம் மோன ஒரு வழியதாக கருதி அஞ்சலி செய்வோம். சிவாய நம.